சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயிலின் உற்பத்தியை ஆல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் வெற்றிகரமாக நிறைவு செய்தது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முதல் மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகளை உற்பத்தி செய்யும் பணியை ஆல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் ஸ்ரீ சிட்டியில் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கியது. டெல்லியில் பிரதமர் மோடியை செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கிறார். சென்னையில் இருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி இரவு டெல்லி புறப்படும் முதல்வர் மறுநாள் செப்டம்பர் 27ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரதமரிடம் அவர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை தென்னமநல்லூரில் தென்கையிலை ஈசன் கலை பண்பாட்டு மையம் சார்பில் தமிழ் மண்மணம் விருது பெற்ற பவளக்கொடி கும்மியாட்ட அரங்கேற்ற குழுவினரின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு கும்மியாட்டம் ஆடி அரங்கேற்றத்தை துவக்கி வைத்தார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது ஆட்சேபனைக்குரிய கருத்து தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீசானந்தா வருத்தம் தெரிவித்துள்ளார். நிலத்தின் உரிமையாளர் குத்தகைதாரர் தொடர்பான வழக்கில் நீதிபதி ஸ்ரீசானந்தா பெங்களூருவில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதியை பாகிஸ்தான் என அழைத்திருந்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த நிலையில் நீதிபதி ஸ்ரீசானந்தா தற்போது வருத்தம் தெரிவித்துள்ளார். கேரள சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பில் திருவனந்தபுரம் கரியாவட்டத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற கேலோ இந்தியா பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்ற கோவையைச் சேர்ந்த மாணவி ஹசினி 2 தங்கம் 2 வெள்ளி என மொத்தம் 4 பதக்கங்களை வென்றுள்ளார். 2 நாள் நடைபெற்ற இப்போட்டிகளில் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் அருகே மிகப்பெரிய ஏரியான தேனாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஏரியில் ராஜாஜி மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் தனியார் சிலம்ப பயிற்சி பள்ளி சார்பில் 5000 பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. சிலம்ப கலைஞர்கள் சிலம்ப கலை நிகழ்ச்சி நடத்தி கிராம மக்களுடன் இணைந்து பனை விதைகளை நட்டனர். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சார்லஸ் சாம் ராஜதுரை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.